ஹாய்ங்க. கிளிக்கு சோறு வைக்கலாமா? என்ன இப்படி கேட்குறேன்னு பார்த்தீங்களா? காலையிலே எங்கள் வீட்டு வாசலில் வந்து கிளி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் டெய்லியுமே காக்காவுக்கு சாப்பாடு வைப்போம், அரிசி வைப்போம் காம்பவுண்ட் மேலே. காக்கா சாப்பிடும், அணில் சாப்பிடும், குருவி கூட வந்து சாப்பிடும். சம்டைம்ஸ் வந்து போகிற எதுனா ஒரு பேர்ட்ஸ், மைனா அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடும். இன்றைக்கி வந்து கிளி சாப்பிட்டது எனக்கு குஷி ஆயிடுச்சு. நான் டெய்லி பார்ப்பேன், தூரத்தில் ஒரு மரத்தில் இந்த கிளி இருக்கும், வந்துடாதான்னு சொல்லி ஏங்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு பார்த்தா 2 கிளியுமே ஒன்றா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. பக்கத்தில் போனால் பறந்து ஓடிடுதுங்க. அதனால தான் தூரத்துலேருந்து உள்ளே இருந்தே கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் நான். எனக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா, நான் வந்து ஒரு காக்கா வச்சுருக்கேன். அதை வச்சுருக்கேன்னா ரோசின்னு சொல்லிட்டு அந்த காக்காவுக்கு நான் பேர் வச்சுருக்கேன். டெய்லி வந்து சாப்பிடும். அதுக்கு நான் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வைப்பேன். அந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நான் உள்ளே இருந்தால் கூட அது கத்தி கூப்பிடும். அந்தளவுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ அதோடு சேர்த்து ஒரு 8 காக்கா வந்து எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால ரோசி யாருன்னே அதில் என்னால் கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அதில் யார் நான் வளர்க்குற காக்கானே தெரியல. இது தெரியாமல் பெரிய பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்கு. எல்லா காக்காவும் மாறி மாறி சண்டை